பரபரப்பான அரசியலை நோக்கி தமிழக அரசியல் களம் பயணிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இருந்த பன்னீர்செல்வம் விலகிய நேரத்தில் தற்போது மீண்டும் பாஜக கூட்டணியில் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளதாக சொல்லப்படுது. இது சம்பந்தமான கேள்வி எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, என்னுடைய அதிமுக கூட்டணியில் அதிமுக தான் தலைமை தாங்குது, இந்த பாஜக அதிமுக தலைமை கூட்டணியில். எனவே நாங்கள் முடிவு செய்ய வேண்டும், அந்த சூழ்நிலை வரும்போது அதற்கான பதிலை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, பன்னீர்செல்வம் உங்கள் கூட்டணியில் மீண்டும் இணைவாரா என்று கேட்டதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்கிறோம். எனவே தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் எதுவையும் முடிவு செய்வோம், அந்த சூழ்நிலை வரும்போது அதற்கான பதிலை நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் நீங்களும் ஒரே மேடையில் பேச உள்ளதா நயனா நாயந்தன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது குறித்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நயனா நாயந்தனுக்கு பதில் அளிக்கணும், நான் இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுகவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நன்வர் ராஜா, மைத்திரையெல்லாம் இணைஞ்சிருக்காங்க பற்றி கேட்டதுக்கு, இது ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு போகக்கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது, எல்லோருமே கட்சி மாறி மாறி தான் இருக்கிறார்கள். கட்சியின் விதிகளை மீறுவர்கள் கட்சியில் நீக்கப்படுவதும் பின்னர் அதை சேர்த்துக் கொள்வதும் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அரசியலில் ஒரு புதிதான விஷயம் அல்ல அப்படின்னு தெளிவான ஒரு பதிலை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம்.